அது ஒரு மாயா கான்செப்ட் தான். மீண்டும் உங்களையே நீங்க ஞானவான் மூலியமாக மாயாவில் வீழ்த்திக்கிறீங்க, மாயாவை நீங்க வச்சுக்கிறீங்கிறதா அர்த்தம். இப்ப அவர் சொல்றாரு, தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டுறாத, தவிர்த்துரு அப்படிங்கிறாரு. அப்ப எண்ணத்தால வார்த்தையால ஒரு ஞானி கிட்ட கேள்வி கேட்கப்பட்டா அது நடந்துருங்கிறாங்க. அப்ப நீ ஒரு கோரிக்கை வச்சுட்டேன்னா அது நடக்குங்கிறாங்க. ஒரு நாள் இல்ல 10 நாள் ஆனாலும் அது நடந்து போயிடும். அது ஒண்ணு நடந்து போயிடுச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு 4 வருஷம் ஆகுங்கிறாங்க. ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10 லட்ச ரூபாய் பணம் வந்துடும். அந்த 10 லட்ச ரூபாய் பணம்னால உனக்கு தியானமோ ஞானமோ கிடைக்காது. புரியுதா? அப்ப என்ன ஆகும்? நீ அந்த 10 லட்ச ரூபாய சரி செய்யறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. நிறைய இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவோ கோடீஸ்வரனுங்க அந்த பணத்தை விட்டுட்டு வராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஞானத்தை பெற முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்ப சித்தர்களை பேசுறாங்க, குருவை பேசுறாங்க, எல்லா மலைத்தொடருக்கும் போறாங்க, அவங்க அந்த மாயாவில இருந்து வெளியில வர முடியல. அப்ப அவரு குரு பிரபஞ்சம் என்ன